சூர்பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், இப்போ சபாநாயகர் தரப்புல சபாநாயகரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணி தரப்பு மீது கட்சித்தாவல் தடை சட்டம் பாய வேண்டும் என்பதாக. இப்போ சபாநாயகர் கையில இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன? அவர் முடிவெடுப்பதுதான் இனி அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றத நம்மளால யோசிக்க முடியும். அவர் கையில இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன இப்போ? நேற்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தன்னுடைய தீர்ப்பு மூலமாக தான் எந்த அளவுக்கு நியூட்ரலாக செயல்படுகிறேன் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று ஒரு முக்கியமான பேட்டியை கொடுத்திருக்கிறார். அவர் பேட்டி குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கும்போது அவர் பதவியேற்கும் போது குறிப்பாக பல்வேறு முக்கியமான கருத்துக்களை குறிப்பாக பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு தெளிவான முடிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், இந்த 5 எம்எல்ஏக்களும் குறிப்பாக வேலுமணி தரப்பில் இருந்து எடப்பாடி தரப்புக்கு வந்திருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்களும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் செய்தது தவறு, எடப்பாடி பழனிசாமி உத்தரவை மீறி நாங்கள் வாக்கெடுப்பில் எதிராக வாக்களிப்பது தவறு, எனவே எங்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தை நீங்கள் பரிந்துரைக்க வேண்டாம் என்று ஒரு முக்கியமான மன்னிப்பு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மன்னிப்பு கடிதம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் குறிப்பாக இந்த 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது, மீதி இருக்கக்கூடிய 17 பேர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியே பட்சத்தில் இல்லாத சபாநாயகர் இல்லை, நான் நீங்கள் வாக்களித்தது நேரடியாக தெரிகிறது, ஏனென்று சொன்னால் நேரடியாக இந்த 25 எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று வாக்களித்திருக்கிறார்கள், கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்திருப்பதாக ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை அனைவருமே டிஸ்குவாலிபிகேஷன் செய்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் தமிழக சட்டப்பேரவையில் ஏற்படும். அந்த 25 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறும். ஆனால் சட்ட விதிகள் என்ன பொருந்துகிறது என்பதை பார்க்க வேண்டும். 2017 எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரிய போது ஓபிஎஸ், எம்எல்ஏ உள்ளிட்ட 11 பேர் எதிராக வாக்களித்தார்கள். ஆனால் அவர்கள் மீது முறைப்படி கொரோனா புகார் கொடுக்காததாலும் அவர்கள் திருந்தி எடப்பாடி அணிக்கு வந்துவிட்டதாலும் அவர்கள் மீது அந்த கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தவில்லை. எப்படி இருக்கும் பட்சத்தில் வானளாவிய அதிகாரம் படைத்தவராக சபாநாயகர் இருக்கிறார். எனவே சபாநாயகர் எந்த முடிவு எடுக்கிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர் குறிப்பாக 2 தரப்புக்கும் ஒரு நியாயமான தீர்ப்பை நான் எடுப்பேன் என்று நேற்றைக்கு பேட்டி கொடுத்திருப்பதன் மூலம் அவர் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துவிட்டதாக தான் தெரிகிறதாக நமக்கு தெரிகிறது. ஆக பட்சத்தில் தற்போது தமிழகத்தில் இந்த 3 எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 230 குறையும். இன்னும் 6 மாதத்தில் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரதான கட்சிகளும் தற்போது தேர்தலுக்கு இன்னும் சட்டமன்ற தேர்தல் முடிவுற்ற அடுத்த 6 மாதத்தில் அவர்கள் ஒரு பெரிய இடைத்தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு அரசியல் நிகழ்வுகள் மூலம் தெரிய வருகிறது. திலகவதி, ரமேஷ், இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒண்ணு, ட்ரஸ்ட் மோஷன் நடைபெறும் போது சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் போது கட்சிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து வாக்களித்திருந்தார்கள். இப்போ அதுல இருந்து 5 பேர் தான் திருப்பி இபிஎஸ் தரப்புக்கு வந்திருக்கிறார்கள். அப்போதே கட்சிக்கு எதிராக இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் என்பதற்கான மனு அளிக்கப்பட்டது. அதை இப்ப மாத்த முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க இப்பதான் இபிஎஸ் தரப்புக்கு வந்திருக்கிறார்கள். அது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கொடுத்து விட்ட பெட்டிஷன் தானே அது. அதனால அது வயலேஷன் அப்படின்ற அடிப்படையில தானே வரும். உன்னிப்பாக கவனிக்கணும். அவர்கள் என்ன இப்ப நம்ம முக்கியமான தரப்படம் கேட்கும்போது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்பாகவே நாங்களே மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டோம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த 5 பேர் மீதும் எந்த நடவடிக்கை எடுக்காதீர்கள், மீதி இருக்கக்கூடிய 17 பேர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று மற்றொரு கடிதத்தையும் அவர் கொடுத்திருப்பதாக தான் நமக்கு தகவல் வந்திருக்கிறது. நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாகவே நாங்கள் மனு கொடுத்து விட்டோம் என்று ஒரு லீகல் பாயிண்ட் ஓஎஸ் மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்றோர் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியாக இருக்கும். அவரிடம் உச்சபட்ச அதிகாரங்கள் இருக்கின்றன. ஒருவேளை நீங்கள் சொன்னது போல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது 22 எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் என்று அவர் சொன்னார் என்று சொன்னால் அதை கேட்ட மாதிரியான தீர்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சபாநாயகர் சொன்னால் இந்த 5 எம்எல்ஏக்களுக்கும் அந்த விதிவிலக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மீதி 17 பேருக்கு தான் குறிப்பாக தண்டனை என்பது கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுவும் உடனடியாக கிடைக்குமா அல்லது நீதிமன்றம் மூலமாக தான் கிடைக்குமா என்பன போன்ற பல்வேறு
யூகங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போது தமிழக சட்டமன்றமே தற்போது நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஜோசோ அவங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கார். தொடர்ச்சியாக இந்த சபாநாயகர் அறை முழுவதுமே தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் வருவதும் அனைவரும் செல்வதுமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே நேரடியாகவே நம்ம பார்க்கலாம், தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2018 கூட இதே போன்று ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற போது 18 எம்எல்ஏக்களுடைய டிஸ்குவாலிபிகேஷன் நடைபெற்ற போது முக்கியமான வாதங்களாக வைக்கப்பட்டது, அவர்கள் கொறடா உத்தரவை பின்பற்றவில்லை 18 எம்எல்ஏக்களும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த 18 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதில் குறிப்பாக சபாநாயகர் அப்போது இருந்த சபாநாயகர் தனபாலுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள் என்பன போன்ற பல்வேறு விதமான கருத்துக்களை சபாநாயகர் தரப்பும் வாதிட்டதன் அடிப்படையில் அந்த 18 பேருக்குமான டிஸ்குவாலிபிகேஷன் என்பது நடைபெற்றது என்பதால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தற்போது சபாநாயகர் அறையில் தொடர்ச்சியான ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இங்கே அடுத்தடுத்த சந்திப்புகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சபாநாயகர் தற்போது அடுத்த கட்ட ஆலோசனையில் இருப்பதால் தொடர்ச்சியாக இங்கே இந்த 18 எம்எல்ஏக்கள் குறிப்பாக ஏற்கனவே இந்த பல்வேறு உதாரணங்களை பழைய விவரங்களை எல்லாம் வைத்து சபாநாயகர் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. திலகவதி, ரமேஷ், நீங்க இணைப்பிலேயே இருங்க. பத்திரிகையாளர் திரு துரைகருணா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 3 பேர் ராஜினாமா தாவேக்காக்கு போறாங்க அப்படின்னு தெரிகிறது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே 5 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி தரப்புல இப்ப 17 அப்படின்னு நம்பர் குறைஞ்சிருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கும்? இவங்க மீண்டும் மீண்டும் இப்படி குழப்பமா முடிவெடுத்து ஒவ்வொரு புறம் போய் சேர அரசியல் ரீதியான பின்னணி என்ன, காரணம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே தங்களுக்கு ஆதரவளித்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த 2 பேர் மீதும் அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. எந்த நேரமும் அவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. ஐயுஎம்எல் விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் இடம்பெற்றதால் இந்த 4 பேருடைய ஆதரவு மட்டுமே நீடிக்கும். ஒரு ஸ்திரமான நிலையான அரசை நடத்த வேண்டும் என்றால் கூடுதலாக தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களே இன்னும் ஒரு 10 பேர் இருந்தா நல்லது அப்படிங்கிற மனப்போக்கு தாவேகாவுக்கு வந்துவிட்டது. எனவே நீங்க அந்த 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொடுத்து 144 என்கிற இலக்கை வழங்கினாலும் கூட எந்த நேரமும் இவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இப்ப கடந்த 2 நாட்களாக சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறது. பலரும் அங்கே செல்வார்கள். ஒரு கட்டத்தில் எல்லோரும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு என்கிற நிலை வருகிற பொழுது இது ஆபத்தான போக்கு என்பதை தாவேகா உணர்ந்து, வழக்கமாக இதுவரையிலும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் சில அரசியல்வாதிகள் சொல்லுவது போல குதிரை பேர அரசியல், ஆயாரம் காயாரம் அரசியல் தொடங்கிவிட்டது என்பதற்கு இது ஒரு நிதர்சனமான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சகோதரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற முன்னணியினர், கட்சியின் மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தங்கள் கட்சிக்கு இனி எதிர்காலம் இல்லையோ என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டார்கள். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிடிவாத போக்கால் அவர்களுடைய எந்த கருத்தையும் ஏற்காத நிலையில் இனி ஒரு தேர்தலை எடப்பாடி பழனிசாமி எதிர்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை ஈட்டி தருவார் என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் போய்விட்டது. அதனால்தான் இந்த நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலை. என்னை பொறுத்த அளவுல இந்த நிலையை தாவேகாதான் உருவாக்கி இருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போது இந்த 3 பேர் என்பவர் இன்னும் அதிக பேர் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள். அப்படி ஒரு 10-15 பேர் தாவேகா சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று தாவேகா உறுப்பினர்களாக பேரவையில் இடம்பெறுகிற பொழுது இந்த 5 ஆண்டுகளும் ஒரு நிலையான அரசாங்கத்தை பிரச்சனையின்றி கொண்டு சென்று விடலாம் என்று தாவேகா கருதுகிறது. இந்த நிலைப்பாடு என்பது தமிழக அரசியலில் ஒரு வினோதமானதாக இருக்கிறது. சகோதரி திரு துரைகருணா, இப்போ ஐயுஎம்எலுக்கும் விசிகவுக்கும் அமைச்சரவையில இடம் கொடுத்த பிறகுதான் எஸ்பி வேலுமணி தரப்பு அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, நமக்கான இடம் அங்க இருக்காது அப்படின்ற அந்த எண்ணம் வந்திருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் போது அவங்க ரொம்ப கான்பிடென்டா 22 பேர் 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். அப்போ என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா, இதுல இருக்கிற முக்கியமான 3 பேருக்கு அமைச்சரவையில இடம் கொடுப்பாங்க தாவேகா அப்படின்னு. அதுக்கப்புறம் விசிக, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் இணைந்ததற்கு பிறகு இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பு இந்த மாற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்களா? மறுபடியும் இபிஎஸ் தரப்புலயே நம்ம போய் சேர்ந்துடலாம், அப்படி இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாக்கு போயிடலாம் அப்படின்னு.
இல்ல, கடந்த 2 வாரங்களாகவே ஒரு குழப்பமான நிலை இருந்தது. அதாவது இந்த அணிகள் பிரிந்து வி சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவர்கள் தலைமையிலான 32 பேரு வி சண்முகம் வீட்டுல முதல்ல ஆலோசனை. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேரை எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் 25 பேருங்கிற நிலையில சட்டமன்றத்துக்கு வருகிறார்கள். அந்த 25 பேருமே தாவேகாவுக்கு நம்பிக்கை தீர்மானத்தில் ஆதரவளிக்கிறார்கள். மீதமுள்ள 22 பேர் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த 25 பேரும் கொறடா உத்தரவை மீறிவிட்டார்கள், இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும்னு பேரவைத் தலைவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கிறார். அப்போ சி.வி. சண்முகம், இந்த வேலுமணி தரப்பு கொறடா டாக்டர் விஜயபாஸ்கர், நாங்கள் விதித்த கொறடா உத்தரவை எடப்பாடி உட்பட 22 பேர் அவர்கள் மீறிவிட்டார்கள், அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு மனு கொடுக்கிறாங்க. பேரவைத் தலைவர் இப்போதைக்கு இது தொடர்பாக நான் முடிவெடுக்க முடியாது, இது என் ஆலோசனையில் இருக்கிறது, மீண்டும் சட்டப்பேரவை கூடும் பொழுது நான் முடிவை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம பொது விவாதங்கள்ல மக்கள் மத்தியில, ஊடகவியலாளர் மத்தியில, அரசியல் விமர்சகர்கள் மத்தியில என்ன இருந்ததுன்னா, பேரவையில் அதிக எண்ணிக்கையில் எஸ்.பி. வேலுமணி குரூப் இருக்கிறதுனால அதிமுக 1, அந்த பக்கம் எடப்பாடி தரப்புல 22 பேரு குறைவாக இருக்கிறதுனால அதிமுக 2 என்று கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அப்புறம் இதை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றங்களுக்கு சென்று, தேர்தல் ஆணையத்திற்கு சென்று முறையிட்டு அதை விசாரணை நடத்தி அது பல ஆண்டுகள் ஆகும் என்கிற பார்வை இருந்தது. என்று அது முற்றிலும் உடைபட்டு தடைபட்டு வேறொரு திசை நோக்கி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த விதமான முடிவை பேரவைத் தலைவர் இந்த விஷயத்துல எடுக்க போறாரு? மீதமுள்ள அந்த 17 பேர் என்னமோ இருக்காங்க இப்ப சண்முகம் வேலுமணி குரூப். இதுல இன்னொன்று மாலைக்குள், இரவுக்குள், நாளைக்குள் இன்னும் எவ்வளவு பேர் இங்க வரப்போறாங்கிறத பார்த்து மீதமுள்ளவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்புல போய் இணைவார்களா, இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம கணிக்க முடியும். சகோதரர், நன்றி நன்றி திரு துரைக்கருணா இணைப்பில் வந்து பேசியதற்கு. மைசூர் பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின், சொக்க வைக்கும் பலகாரம், அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின்.